சொல்லக்கூடாதா? அதனாலதான் ஏசாயா 60:2 சொல்லப்பட்டு, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபு ஒரு விஷயத்துல 23 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவாரு, தேவனுடைய எண்ணங்களை திருப்பத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி 23 சொல்லப்பட்டு, அவருடைய எண்ணங்களை ஒருவனும் திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லி 23:13 அவரோ என்றால் ஒரே மனம். சொல்லுங்க, ஒரே மனம். ஒரே மனம் சொல்லுங்க. அவருடைய விஷயத்துல அவரை யாரும் திருப்ப முடியாது. திருப்பத்தக்கவன் யார்? அவர் திரும்ப மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்படியே அதுல பிடிச்சி சீக்கிரமா பிடிச்சி கொஞ்சம் என்ன கொண்டு பேச வேண்டியது கர்த்தர் என்ன கொண்டு பேசுவாராக. அப்போ அவருடைய அவரை திருப்புவதுதான் நம்ம வேலை. அப்ப ஏன் நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம், ஏன் துதிக்கிறோம், ஏன் இருதயத்திலிருந்து ஆழமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்? ஆராதனை சும்மா பண்ணிட்டு போக வேண்டியது தானே. என் இருதயத்தை புழிஞ்சு எதுக்கு ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, அவர் இருதயத்தை திருப்புவதற்காக. ஆமென் சொல்லக்கூடாதா? அப்ப சோதனையில நம்ம சோதித்து அறியும் போது நம்ம எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து போனாலும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பார்ப்பாரு, உங்க கண்கள் உங்க விட்டு அவர் திருப்பவே எடுத்த மாட்டார். அவர் கண்கள் வேறு இடத்துல திருப்ப மாட்டார். அவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கு. இப்ப அவரை திருப்பத்தக்கவன் யார்? அப்ப அவரை திருப்பதுக்கு காயனும் ஆபேலும் கொடுக்க வேண்டிய காணிக்க கொடுக்கும் போது அவர் கண்கள் யார் இடத்துல திரும்பிச்சு? அப்ப எதுக்கு இந்த இடத்துல நம்ம வரணும்? ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை பூரணமாக்கி உங்க மேல ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறதுனால அவருக்கு ஏற்ற ஒரு விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக, இல்ல அவருக்கு ஏற்ற ஒரு அன்பை உங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்காக, இல்ல அவருடைய ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்காக எம் தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் உங்க மேல நோக்கமாய் இருக்கிறதற்கு அவர் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பார்வைக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றுவது. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டேன் என்றே கண் போன போ கண்டேன் இல்லை இன்பமே. ஆனா காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் பாதை நடத்திடுமே. நீங்க கேட்க வைப்பாரு ஆண்டவர். உங்க வாயால கேட்க, பாதையில நடத்துங்க ராஜா. விழுந்து அனுப்புகிற அனுபவம் வேண்டாம். நீங்க வாயை திறந்து என்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் உம்முடைய பாதை எனக்கு காண்பியும். ஆமா, மோசே என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவு, உம்முடைய சொல்ற பாதை, உம்முடைய பாதை எனக்கு காண்பியும். அவர் போகிற வழியில நாம் போனா உங்க சத்தத்தை அவர் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. அவருக்கு கொண்டு போற பாதை ஒருவேளை நம்மளால புரிந்து கொள்ள முடியாத பாதையா இருக்கலாம், மோசமான பாதையா இருக்கலாம், நம்மளால தாங்க முடியாத ஒரு பலவீனப்படுத்துகிற பாதையா இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அங்கதான் கொண்டு போவார். இந்த பாதையில யார் நடப்பா? இந்த கடினத்துல யார் நடப்பா? ஆமா, ஒருத்தன் வர மாட்டான். ஆனா நீ என்ன நம்புறியா? என்ன நம்புறன்னா நீ கால் எடுத்து வைப்ப. ஒரு மனுஷன் தேவனை ஒருத்தன் நம்புறானா மட்டும்தான் தைரியமா ஒரு இடத்துல சூழ்நிலையை பார்க்காமல் கால் எடுத்து வைக்க முடியும். அதுதான் விசுவாசம். ஐயா வர்றாரு, ஜெபிக்கிறார், அவருக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, அவருக்கு தெரியும் விசுவாசம் இன்மையா இருக்கிறதை, விசுவாசத்தை உண்டு பண்ணி ஜெபிக்கிறது தான் தெய்வீகம். ஹalleluya. உங்க பாதையில விசுவாசமே அற்று போய் இருக்குமா இருந்தா விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1
எபேசியர் 12:1 வாசித்து பாருங்களேன். சட்டுன்னு வாசித்துருங்க. ஆகையால் வாசிங்க. ஆகையால் கரெக்டா? மேகம் போல இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நெருக்கி இருக்கிற பாரமானதையும் நீ யார்கிட்ட போட்டுரு? கர்த்தர்ட்ட போட்டுரு. நெருக்கி இருக்கிற பாவத்தையும் ஆண்டவர்ட்ட கொடுத்துரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அசையாத வஸ்து அசைகிற வஸ்துவை அசைய வைக்குமா? அதாவது நிலையான, இது நம்ம நிலையான உலகம்னு நம்ம நினைக்கிறத நிலையற்ற உலகம் என்று சொல்லி உமக்கு காண்பிக்கும்படி அது நிலையும் இது நிலை இல்லாததை காண்பிக்குமா? இந்த வசனத்துல இருக்குது. இப்ப நாம நிலை இல்லாதவர்கள் என்று புரியணும். நிலையானவர் அவர்தான். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறவர். பரிசுத்தம், மகா பரிசுத்தம், இருள் அவரை நெருங்காத மகா சுத்த கண்ணனும் அவர் ஒருவரே. நாம் அவரை போல மாறணும்னா முடியாது. அவர் மாற்றினால் தான் முடியும் என்று உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். ஆமென் சொல்லக்கூடாதா? முதல் அந்த நம்பிக்கை தான் நம்மளை அவர் ரூபத்திலே மாற்றும், அவர் சிந்தைக்குள்ளே கொண்டு வரும். அவர் மேல் வைக்கிற விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் நிற்கத்தக்கதாக உங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு நிற்க கர்த்தர் தைரியப்படுத்துவார். ஆமென். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. டக்குன்னு வச்சுருங்க. பாவம் தள்ளி விட்டு, பாத்தீங்களா, விசுவாசத்தை துவக்குகிறவர். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்க சூழ்நிலை எப்படி தாண்டுவீங்க அப்படின்னு ஒருவேளை புரியாம வந்திருக்கலாம். இல்லைன்னா ஆண்டவரே நான் ஒரு பெரிய பாவி, நான் எல்லாம் எப்படியாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு வந்திருக்கலாம். நீங்க கர்த்தரை எப்படி ஆண்டவரே நான்லாம் இந்த வேத ஏதோ ஒன்று நான் வாசிக்கவே தெரியாது, எப்படி நான் வாசிப்பேன்னு வந்திருக்கலாம். பாடவே தெரியாது, பாட எப்படி. ஆனா ஒரு விசுவாசம் உங்க மனதுல இருக்குமானா, காயன் ஆபேல் விசுவாசித்தான். பாத்தீங்களா? ஆபேல் தானே விசுவாசித்தான். காயனா ஆபேல் தானே விசுவாசித்தான். அவன் விசுவாசித்த விசுவாசத்தை அவன் கனப்படுத்தினான். உங்களுக்கு ஒரு வேளை இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு விசுவாசம் இருக்குமானா, ஜீசஸ் அல்லேலூயா, உங்க விசுவாசம் அது யார் தந்தது? இந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த இடத்துல ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருதயத்துல தோன்றுதா இல்லையா? அந்த விசுவாசத்தை கொடுக்கிறது யாரு? அவர்தான் தோங்க செய்தார், அவர்தான் தோன்ற செய்தார், அவர்தான் தொடங்கினார் அந்த விசுவாசம். அப்போ விசுவாசத்தை முடிக்கிறவர் எப்ப முடியும்? உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறி முடியும் போதுதான் முடியணும். அது வரைக்கும் காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெய்யும் வரை காத்திருப்பே காத்திருப்பே காத்திருப்பே. அப்ப காத்திருப்பீலாம். சோத்திரம் பக்கத்துல சொல்லுங்க, சோத்திரம். அங்க கை கொடுத்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்ப என்ன? இப்போ ஒருவேளை ஐயோ சிஸ்டர் எனக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எனக்கு வாழ்க்கையில் அவ்வளோ, ஆனாலும் நான் இங்க உட்கார்றேன். ஆனாலும் நீங்க வரல, கர்த்தர் கொண்டு வந்தார். உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்க, அவர் உங்களை மீட்டெடுக்க, விசுவாசத்தில் வல்லவராய் மாற்ற, கர்த்தர் யாவை உங்களுக்காக செய்து முடிக்க, கர்த்தர் உங்கள் மேல் உதிக்க, கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க உங்களை இந்த இடத்துல உட்கார்ந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை உண்டு பண்ணது அவர். அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். சூழ்நிலையை பார்க்கலாம். அவர் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை காண்கிறாய், நான் எலும்பை காண்கிறேன், இது உயிரடையுமா? எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனா உம்மால முடியும். அதுதான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிரடையும், வாழ்க்கை மாறும். ஆனா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க விசுவாசம் தான் பிரச்சனை. இங்க இருந்து கீழே இறங்கி போவதுக்கு முன்னால உங்க விசுவாசம் இழந்து போகாமல் இருந்தால் நலமா இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் நான் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப 5, 6, 7 வாசிங்க பார்க்கலாம். 5, 6, 7. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக நீ எண்ணாத, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அப்பா சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது, சோர்ந்து போறக்காவோட தட்டுங்க, சோர்ந்து போகாது.
இப்ப கைகளை தட்டி சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹalleluya. ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர் உங்கள் மேல் உதித்திருக்கிறார். அப்படிதானே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதிச்சிட்டாரா? இனி இருள் உள்ள வரவே வராது. கண்ணை நல்லா உற்று பார்த்து சொல்லுங்க. நேத்தை சொன்னாங்களா, உற்று பார்த்து, உற்று பாருங்க, சும்மா உற்று பார்த்து, உற்று பார்த்து இனி இருள் வராது. சொல்லுங்க யா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருள் வராது, 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 இருள் வராது. தலைக்கு மேல கைய தட்டி விடுதலை, கைய தட்டி விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூரண விடுதலை. என் அப்பா கொஞ்சம் சோதிச்சு பார்க்கிறாரு. எப்படி தெரியுமா? இயேசு அழகா, மக்களே நீ தூங்கு, தேவன் சொல்லிட்டார், நீ தூங்கு. நீங்களை யோசித்து பாருங்க, அவ்வளவு புயல் அடிக்கும் போது இயேசுக்கு தூங்க முடியுமா? ஏன்னா இயேசு யாருக்கு சத்தத்தை கேட்கிறவன பிதாவுடே ஒன்னும் பார்க்காத, வள்ளம் மறைஞ்சாலும் தூக்கி எழுப்பாரு. இயேசு நல்ல கண்ணை மூடிட்டு தூங்கினாரா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனா படுத்து தூங்கிட்டாருன்றது பைபிள். ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். சத்தம் போட்டு கூட எழும்பல, அவர் தட்டி எழுப்புனாங்க. எழும்பி, அற்ப விசுவாசிகளே, எப்பட்டும் கூட இருப்பேன், நீ காற்றை பார்த்து கட்டளையிட வேண்டியது தானே. புரியுதா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் நானா சொல்லிட்டு இருக்கணும், இயேசுவின் நாமத்தில பா பா பா, நீ பார்த்து கட்டளையிடு. புரிஞ்சா? ஊழியக்காரனுக்கு தலையை கொண்டு கொடுக்காம அவர் கொடுத்த, அதனால தீத்துட்ட சொல்ற, தீத்து உன் மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கு, உன் மேல அழைப்பு இருக்கு, உன் மேல திட்டம் இருக்கு. சில கடிந்து கொள்ளுதல் ஆண்டவர் வரும்போது நீ அனல் மூட்டி எழுப்பி விசுவாசத்தை காத்துக்கொண்டு கட்டளையிடு. மழை பேந்துருமா? எரிகோ ஸ்தோத்திரம். கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெயமோ வரும். ஆனா உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள். அவர் சிச்சித்து பார்ப்பார், எப்படி விட்டு பார்ப்பாரு. அலை வரும்போது என் பிள்ளை பார்த்து கட்டளை இடுவாரா? ஒவ்வொருத்தரும் அப்பா கட்டளை இடுன்னு, அப்பா புயல் அடிக்குது, ஆண்டவர் சொன்னாரு கட்டளையிடு. உங்க மனம் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களை பலப்படுத்துகிறது உங்களால் உணர முடியும். இது அனுபவ ரீதியா சொல்றேன். நம்ம ஜெபத்துல நல்லா இருந்தானா நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போனோம், இயேசுவே அப்படிதான் வரும். அல்லட்டா அப்போ புரியலையா? ஒரு பிரேக் போட்டான்னு வைங்களேன், வேன்காரு அப்போன்னு கூப்பிடியா, அப்ப கூப்பிடியா இல்ல ஏசப்பான்னு? எத்தனை பேருக்கு ஏசப்பான்னு வரும்? கர்த்தர் கை தூக்கினவர்களை ஆசீர்வதிப்பாரா? ஏன்னா அவங்க கர்த்தரோட இருந்தாதான் அப்பான்னு வராம ஏசப்பான்னு வரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எப்ப பார்த்தாலும் ஏசப்பா அப்படின்னு கூட கத்துக்கொள்ள. தெய்வமே அல்லட்ட பாட்டாவது பாடணும். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். பிசாசே எனக்கு தாசை வரும் பர்வதம். யாரை பார்த்து சொல்லணும்? நாலா திசையிலும் பில்லு சுனி வந்தது போது அங்க அப்படியே குத்த வச்சுட்டு ஆண்டவர் ஏன கொத்தா, அண்ணா வந்து நிக்குது, நான் இங்கதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஏன கொத்தாசை கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்துட்டோன்னா பிசாசு ஓடிடும். அந்த நேரத்துல வந்து அண்ணா நிக்குது இன்னா நிக்குதுன்னு இல்ல, அப்பா நிக்கிறான்னு பாருங்க, அப்பா வாசலை திறக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து விடுவார். கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் பெருகுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப அவருடைய சிட்சையை நீங்கள் அற்பமாய், எனக்கு எப்ப பார்த்தாலும் சோதனை வருது, சோதனை வரும்போதெல்லாம் முழங்கால் போட்டுட்டே இருங்க அவர் வர்றது வரைக்கும். அல்லேலூயா.
சோதனை வர்றதே அவரை தேடுவதற்கு தான். பக்கத்துல கையை பிடிச்சு இருத்தி பார்த்து சொல்லுங்க, சோதனை வருவதே அவரை தேடுவதற்கு தான், அவரை கண்டடைவதற்கு. ஏன்னா சிலருக்கு ஏசப்பா சொல்லுங்க வராது இல்ல, கொஞ்சம் வேளுக்கு மட்டும்தான் நல்ல சவுண்ட் வரும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சோதனை இருக்கு. ஏசப்பா சொல்லுங்க. பாதி பேருக்கு வண்டி நிக்குது பாத்தீங்களா, சோதனை நிறைய இல்ல. ஒரு லோட மட்டும் ஏத்தி வச்சுட்டு போக இருதயத்துல வந்து ஒரு சத்தம் நல்லா ஆண்டவர் இருதயத்துல வரணும்னா நம்ம மேல சில அழுத்தம் வேணும். அப்பா எழுத முடியாது, வரண்டா இன்னும் வர, அதுக்குதான் உன மேல லோடே வச்சேன். அதிக லோடு வச்சதுனாலதான் நமக்கு இயேசுவே நீ நல்லவா அப்படி இருதயத்துல இருந்தா வருது. பாடுங்க, இயேசுவே ஆண்டவரை கூப்பிடுதே மாதிரி, இயேசுவே நீ நல்ல. உடைக்கப்பட்ட துணையாக ரொம்ப எனக்கு ரொம்ப இருப்பவன். இப்படி வரணும்னா அடிப்பட்டு ஒருத்தன் எழும்புனவன் தான். உடைக்கப்பட்ட நேரத்தில் துணையாக எனக்கு ரொம்ப எனக்கு நல்லவன். என நீங்க மட்டும் அன்னைக்கு கை கொடுக்கல, நீங்க மட்டும் அன்னைக்கு இருதயத்தை தேட்டலன்னா, நீங்க மட்டும் அன்னைக்கு விசுவாசத்தை கொடுக்கலன்னா, இன்னைக்கு நான் பைத்தியமா அரைஞ்சிருப்பேன். எனக்கு நீர் ஆற்றி நீர் தேற்றி நீர் பலப்படுத்தினதுனால இன்னைக்கு ஆண்டவரே இயேசுவே. நான் ஆராதிக்கும் போது அடி வயிற்றுல இருந்து அப்பாவை உணர்வோடு இயேசுவே கற்ப வேதனையோட அந்த வேதனை எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவரை கூப்பிடுது. அந்த உபத்திரத்தின் மத்தியில் அப்பான்னு கூப்பிட்டு பழகினவங்களுக்கு தான் அந்த உபத்திரம் போன பிறகும் கூப்பிடுறது கூட பலன் உண்டாகும். சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அப்பா கூப்பிடுறதுக்கு எப்படி பலன் வந்து இல்ல நாவல் இருந்தா வரும். அப்பா அப்பா இருதயம் கனி அளவுக்கு நீ கூப்பிடுறா, அப்படி வந்தது அந்த பாரம் தானே. ஆண்டவர் சுமந்த அனுபவத்தை பார்க்கும் போது தானே, அவர் சிற்றை நீ சகிச்சதுனால தானே இன்னைக்கு அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்க முடியுதாப்பா. அந்த சிற்றை தான் நம்ம ஆண்டவரிடத்துல சேர்த்திருக்கோம். அந்த நெருக்கம் தான் என் ஆண்டவரோட சேர்த்திருக்கிறது. அவரை நம்பினது நான் பிழைத்தேன், அவரை நம்பினது நான் பிழைத்தேன், அவரை நம்பினது நான் பிழைத்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால்தான் அவர் சிற்றையை நீங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆமென். பாட தெரியாதவங்க பாட வச்சிருவார்ல. ஏசப்பான்னு கூப்பிட வைப்பார் உங்க வாயினால். ஹல்லேலூயா. இதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு இந்த பாடலாம் அப்படியே வருதுன்னா அது காரணம்னா அவ்வளவு நெருக்கம். அந்த கூப்பிட்டு அப்பட்ட பழகி போச்சு. நல்ல முடியலையா, அந்த அழுது ஏங்கி அப்ப முடியல. அந்த அழுதுதான் இன்னைக்கு அடி வயிற்றில இருந்து கூப்பிடுகிற ஒரு கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். ஒருத்தரால ஏங்கி ஜெபிக்க முடியும்னா அவங்களுடைய வேதனை தான் அவங்க இருதயத்துல இருந்து உள்ள ஆழத்துல இருந்து ஜெபிக்க வைக்கும். அம்மா அம்மா அம்மா
ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஏன் இப்படி கத்துக்க எனக்கு வந்து தெரியுமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னை நான் ஜெபிக்க வைக்கணும்னு நினைச்சேன், உன்னை கூப்பிட வைக்கணும்னு நினைச்ச மகளே, நீ சகிச்சதுனால் நீ பிழைத்தாய். மகனே, நீ சகிச்சதுனால் நீ பிழைத்தாய். அவருடைய சோதனையை அற்பமா எண்ணக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். அன்பு கூறுகிறாயோ குறுக்குறாய், அவனை அவர் சிட்சித்து தம் யார்கிட்ட தான் அவர் சேர்த்துக்குள்ள, உங்க மேல அவருடைய கண்கள் வந்ததுனால அவங்களை சோதிக்கிறார். அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளணும் என்று விரும்புகிறார். பக்கத்துல கையை போட்டு சொல்லுங்க, அவர் சேர்த்துக் கொள்ளணும் விரும்பினதுனால உங்களை நம்பிக்கை வருவதற்கு உங்களை சில விதத்தில் சோதித்து பார்க்கிறார். அதான் அத்தி மரம் பலன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், ஆட்டு மந்தை பலன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன். அவர் நல்லவர் வல்லவர் கிருபை என்றே பாடுவேன். உள்ளத்திலிருந்து அப்படியே கண்ணை மூடி இப்ப நல்லா கிரியை செய்யும். கர்த்தரையே துதிப்பே, காலம் எல்லாம் துதி. அடி வயிற்றிலிருந்து ஜீசஸ் எழுந்தருளுங்க. அவர் நல்லவர்